முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கிடைக்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா ரொம்ப வதங்கி வரணும்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த பூவை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவும் போது அதில் இருக்க பூச்சிலாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அது கூட நான் ஒரு 3 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன். பூ எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாவே சூப்பராக இருக்கும். இதில் நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா கூட சேர்த்துக்கோங்க. நல்லா உடனே கலராமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு கலரிங்களா இந்த மாதிரி பூ மாதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடலாம். பாய்.